Hi எல்லாருக்கும். I hope you would have understood the previous video. போன வீடியோல இந்த சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் பார்த்திருந்தோம். இந்த வீடியோல எக்ஸசைஸ் செட் 1.1 பார்க்கலாம். போன வீடியோல ஒரு சினாரியோ பார்த்திருப்போம். ரெண்டு சிப்லிங்ஸ் இருக்கிற மாதிரியும் அதுல வந்து ரேயான்ங்கிற ஒரு பையனுக்கு கண்ணு தெரியாம இருக்கனால அவனோட சிஸ்டர் வந்து ஷாலினி வந்து அவனுக்காக ஒரு போர்ட்ல பின்ஸ் யூஸ் பண்ணி அவனோட ரூமோட ஒரு மேப் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த மேப் பேஸ் பண்ணி, அதாவது இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? If D1 R1 represents the door to Rayan's room, how far is the door from the left wall? அதாவது D1 R1ங்கிற பாயிண்ட் வந்து ரேயானோட ரூமோட டோரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ D1 இங்க இருக்கு, R1 இங்க இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் வந்து ரேயானோட டோர் வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த இடத்துல தான் வந்து டோர் இருக்கு. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த டோர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கதான் y ஆக்சிஸ் இருக்கு, அதாவது இதுதான் வந்து வால் வந்து y ஆக்சிஸ்ல இருக்கு. y ஆக்சிஸ்ல இருந்து இந்த டோருக்கு இருக்க டிஸ்டன்ஸ், அதாவது இங்க இருந்து ஆரிஜின்ல இருந்து இங்க வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு கேக்குறாங்க. என்னன்னா எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8. ஆப்வியஸா டிஸ்டன்ஸ் வந்து 8 சென்டிமீட்டர். ஒரு சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபுட். அதனால 8 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 8 ஃபீட். அப்போ டோரோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் y axis is equal to 8 feet. அதே மாதிரி டோரோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த டோர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலதான் இருக்கு. டோரே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலதான் இருக்கு. கரெக்டா? எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இங்க எதுவும் பாயிண்ட்டும் இல்ல, இங்க எந்த பாயிண்ட்டும் இல்ல. சோ எக்ஸாக்டா எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருக்கனால டிஸ்டன்ஸ் வந்து 0. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0. ஏன்னா டோர் இஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் மேலதான் டோர் இருக்கு, அதனால டிஸ்டன்ஸ் வந்து 0. இப்போ செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் D1? D1 ஓட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் தான் வந்து நமக்கு D1. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? எக்ஸோட வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். அப்போ D1 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு? 8ல இருக்கு. கமா y ஆக்சிஸ்ல எங்க இருக்கு? 0. எப்பவுமே ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இந்த மாதிரி 8லயோ இல்ல 9லயோ இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருந்துச்சுன்னா y-ஓட வேல்யூ வந்து 0வா தான் இருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து y ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னா, y ஆக்சிஸ் மேலேயே இருந்துச்சுன்னா x-ஓட வேல்யூ வந்து 0வா இருக்கும். ஆன் y ஆக்சிஸ்னா x is equal to 0, on x ஆக்சிஸ்னா y is equal to 0. ஸோ இப்போ D1ங்கிற பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல 8ங்கிற பாயிண்ட்ல இருக்கு, 8ங்கிற பொசிஷன்ல இருக்கு. அதனால 8,0. ஸோ D-ஓட கோஆர்டினேட், பாயிண்ட் D-ஓட கோஆர்டினேட் வந்து 8,0. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், if R1 is the point 11.5, 0, how wide is the door? இப்போ டோர் வந்து எங்க இருந்து எங்க இருக்கு? D1ல இருந்து R1ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. R1ஓட பாயிண்ட் வந்து 11.5, 0ன்னு இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, R1 வந்து 11.5, 0னா டோரோட வித் எவ்வளோ அகலத்துல டோர் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. D1ஓட பாயிண்ட் என்ன நமக்கு தெரியும்? 8, 0. R1ஓட பாயிண்ட் வந்து 11.5, 0. இப்ப டிஸ்டன்ஸ், அதாவது எவ்வளவு அகலமா இருக்கு இது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணணும்? R1 minus D1. அதாவது எப்பவுமே இந்த அகலம் எவ்வளவு அப்படின்னு ரெண்டு பாயிண்ட கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, செகண்ட் இருக்க பாயிண்ட வச்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு அகலத்துல இருக்கு அப்படின்றது வேல்யூ தெரியும். இப்போ 11.5 minus 8. So 11.5 minus 8.0. அப்போ 5 இங்க 3.
அப்போ 3.5 feet தான் அந்த டோரோட width. ஸோ நம்ம இப்போ இந்த வேல்யூ, இந்த அளவு எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, டு யூ திங்க் திஸ் இஸ் அ கம்ஃபர்டபுள் வித் ஃபார் த ரூம் டோர்? அதாவது ரூம் டோருக்கு இது கம்ஃபர்டபுளான வித்தா அப்படின்னு கேட்குறாங்க. 1 சென்டிமீட்டர்னா நமக்கு ஒரு ஃபுட்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்க 3.5 சென்டிமீட்டர்னா நமக்கு தெரியும் இது வந்து 3.5 ஃபீட்னு. அப்போ 3.5ங்கிறது ஆப்வியஸா ஒரு கம்ஃபர்டபுளான வித் தான். If a person in a wheelchair wants to enter the room, will he or she be able to do so easily? அதாவது வீல் சேர் வச்சு அந்த ரூம்குள்ள வரணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களால கம்ஃபர்டபுளா ஈஸியா ரூம்குள்ள வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களால வர முடியும். ஏன்னா 3.5 ஃபீட்டுங்கிறது ஒரு சஃபிஷியன்டான ஒரு ஸ்பேஸ் தான். அதனால ஆன்சர் வந்து எஸ்ன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கும் do you think this is a comfortable width for the room டோருக்கும் yes it is a comfortable width for the room door அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ fourth question. If B1 and B2 represent the ends of the bathroom door. வந்து end starting point ending point நம்ம கொடுத்துட்டாங்க. B1, B2 வந்து பாத்ரூம் டோரோட அளவு என்னங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா பாத்ரூம் டோர் வந்து ரூம் டோரை விட வைடரா இருக்கா நேரோவரா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இஸ் த பாத்ரூம் டோர் நேரோவர் ஆர் வைடர் than the ரூம் டோர்னு கேக்குறாங்க. இப்போ என்ன பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க? B1ம் B2ம் சொல்லியிருந்தாங்க கரெக்டா? B1ஓட பாயிண்ட் வந்து 0,1.5. அதே மாதிரி B2ஓட பாயிண்ட் வந்து 0,4. இப்போ இதோட வித் நம்ம கண்டுபிடிக்கணும். ரூம் டோருக்கு எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். 2 பாயிண்ட் நம்ம கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டாவது பாயிண்ட்ல இருக்க வேல்யூவை வச்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்க வேல்யூ வந்து நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 4.0 minus 1.5. அப்போ இங்க வந்து நமக்கு இது 10 ஆயிரும், இங்க 3 ஆயிரும், இங்க 5, இங்க 2. அப்ப 2.5 சென்டிமீட்டர். 2.5 சென்டிமீட்டர்னா நம்ம ஃபீட்டா கன்வெர்ட் பண்ணும்போது 2.5 ஃபீட். பாத்ரூம் டோரோட அளவு வந்து என்னன்னா 2.5 ஃபீட். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? பாத்ரூம் டோர் வந்து ரூம் டோரை விட பெருசா சின்னதா நேரோவரா இல்ல வைடரான்னு கேட்டிருக்காங்க. ரூம் டோரோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? 3.5 ஃபீட் கரெக்டா? பாத்ரூம் டோரோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2.5 ஃபீட் கரெக்டா? ஸோ ஆப்வியஸா பாத்ரூம் டோர் வந்து ரூம் டோரை விட சின்னது. அப்ப ஆன்சர் வந்து நம்ம இங்க என்ன சொல்லணும்? பாத்ரூம் டோர் இஸ் narrower than the room door as the width of bathroom door is less than room door. பாத்ரூம் டோரோட வித் என்னங்கிறதையும் நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். அது வந்து 2.5 ஃபீட். ஸோ இதுதான் வந்து எக்ஸசைஸ் செட் 1.1. இப்போ அடிஷ்னலா திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட்னு சும்மா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாண்டர்ட் வித் வந்து ஒரு ரூமுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணி பாருங்க உங்க ஸ்கூல்லையும் வீட்லயும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து உங்க ஸ்கூல்ல இருக்க டோர்ஸ்லாம் வீல் சேர்ல இருக்கவங்களுக்குலாம் செட் ஆகுமா, கரெக்டா இருக்குமா, கம்ஃபர்டபுளா இருக்குமா உள்ள போயிட்டு வெளியே வர அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு அனலைஸ் பண்றதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. பண்றீங்கன்னா யூ கேன் செக் இட், அதர்வைஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே டு ஸ்கிப் இட். அண்ட் ஆல்சோ if someone looking for tuition, ஒருவேளை உங்களுக்கு டியூஷன் வேணும்னா இந்த நம்பர் வச்சு நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோல வந்து நம்ம அடுத்த எக்ஸசைஸ்ல இருக்க சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். until then stay connected.